என்னமா சாமி கும்பிட்டா கூட அடிக்கிறீங்க? உன்னை கொல்றதுதான் இன்னைக்கு. என்னது இட்லி பவுன்ல தட்டக்காய் விடுறாங்களா? என்னடா முடிக்கிறப்ப கொரோனாட்டம்? ஆமா. ஓ தாயி, என்ன ஆம்பளை பையனா நீ? தெரியாது. என்னடி இருந்தால கண்ணம்மா என்னம்மா என்னடி குரல் வித்தியாசமாக்குது? காலையில இருந்து நைட்ல இருந்து இந்த இவனுங்கள்ட்ட வாய் கொடுத்து மாறி போச்சுமா. என்ன இருந்தாலும் ஆம்பளை பையன் மாதிரி சிந்துக்க மாட்டேங்கிற. வாங்க பங்கலி அம்மா. இருந்தாலும் இது 10 நிறைஞ்ச ஒரு புண்ணியமான ராஜசபை. இந்த தெய்வீக சபையும் ராஜனுக்கும் ஏன் எதுக்காக ஏற்றப்பட்டது தெரியாதா உங்களுக்கு? சொல்ல தெரியாதா? அருமை தாய் நம்மளுடைய தேவி அம்மா என்னுடைய குருநாதர் அல்லவா? ஆயாமா. இந்த ஆதிசக்தி ஆமா மாயவன் லங்கேன மகிஷாசுர வர்த்தினி இந்த தாய்க்காக சரியா? உண்மைதான். பௌர்ணமி கண்ட ஏழை மக்களுக்கு அன்னதானம், அரிசி படி அன்னதானம். உண்மைதான். இன்னைக்கு நமக்கு ஸ்வர்ணதானம் ஆமா சரியா? வஸ்திரதானம் இந்த மாதிரி 32 தானத்துல உண்மைதான். இது மிகப்பெரிய தானம். ஆமா அருமை தாய் நமக்காக அரும்பாடு பட்டு ஆலயத்தை உருவாக்கி உண்மைதான். இந்த மாதிரி ஏழை எளியோருக்கெல்லாம் பசியாத்தி ஏழை எளியோருக்கெல்லாம் வீட்டுல அவங்க வீட்டுல இன்னைக்கு அரகஞ்சு காகஞ்சு குடிக்கிறாங்கன்னா அது காரணம் அருமை தாய் எங்க அம்மா தான். அம்மா அவர்களும் இன்னும் அவருடைய சேர்ந்த இனப்பந்துகளும் உண்மைதான். இந்த அம்மன் கிருபையால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்களை பெற்று ஒரு மனித எவ்வளவுதான் கோடி கோடிய செல்வந்தரா வாழ்ந்தாலும் கலியுகம் இல்லையா? ஆமா இது கலிப்பூர் சாட்சியற காலம். என்ன நோய் வருது எப்படி கொண்டு போனே தெரியாது. ஏழை பாமர மக்களா பிறந்து ஆடி ஓடி கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சு உண்மைதான் கூழோ கஞ்சி குடிச்சாலும் நோய் இல்லாத வாழ்வு அந்த வாழ்ற வாழ்க்கை அமர்த்துக்கு ஒப்பாகுமா? கண்ணம்மா இளமை அழகு ஒரு கொஞ்ச நாளைக்கு, இந்த இளமை அழகு ஒரு நாளைக்கு முதுமையாயி தள்ளாடி தடிமீறி ஒரு நாளைக்கு கட்டோட சாய போற காலம் வந்தா கடவுளை கூப்பிடுவோம். உண்மைதான். எத்தனை கோடி பணம் தான் கூட வரப்போகுது? கூட்டறி அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உதவு போதா? வேற பிள்ளை உதவு போதா? இன்பத்தையும் துன்பத்தையும் வாங்குறவங்க கடவுள் ஒன்று. அது போல கொண்டடமும் குடத்தரம் சென்றடம் சிறப்போங்கி இந்த தாயோட அனுரத்தால ஏழுமலையா மகாலட்சுமி கிருவியாலும் ஸ்ரீரங்க ரங்கநாத அனுரத்தாலும் பலனும் கிருவியாலும் என் தாய் பல கோடி 100 ஆண்டு காலம் பேரும் மூலம் கீர்த்தி பெற்று நீரோடி காலம் வாழ கடவுள் ராமோ.
முன்னால பேய் ஓட்டுன ஆயா ஆயால ஆயா நினைக்காத ஆயா 10 ரூபாய் இருந்தாலும் ஏடா பேர் என்ன எருமுட்டை ஏடாது ஏடா முட்டுக்கள் மலராயோட ஓடிட்டு தெரியல தாங்கள போட்டுக்கணுமா ஆயில் தனக்கு தங்க சாயலுடைய மங்கை என் பேரோ சுபித்திரா எனக்கு சுபத்திரை ஆமாடி அப்படி இருந்தாலும் கண்ணம்மா என்னம்மா அம்மான பத்து மாதே அப்பாடி என்னம்மா என் தாய் தந்தை யாரு யாருமா தேவகி ரோகிணி நீங்கள் ஒண்டி ஒருவர் தான் பிறந்தீர்களா நான் யாருக்கு பிறந்தவள் யாருக்கு ரோகிணிக்கு பிறந்தவள் ரோகிணிக்கு நான் தான் யோக மாயை யோகமாயி நாளைக்கு எல்லாத்தையும் அழிக்கிறோம் நான் தான் சண்டாளி வாயில போடு ஐயோ, ஆயா நீ நாளைக்கு அழிக்க வேணாம் இன்னைக்கே அழிச்சிரு ஏன்னா நாளைக்கு நான் ஒரு 2 லட்சம் லோன் கட்டணும் லோன் கட்டுறியா 2 லட்சமா 1 ரூபா 2 ரூபா இல்ல நீ இன்னைக்கே கூட அழிச்சிரு அழிப்பதா இருந்தா கண்ண மூடி வாய் திறந்து மகனே நல்ல வாயான்னு ஏண்டி என்னடா கோட்டர் குடிச்சிருப்பா நானும் கோட்டர் குடிக்கிற உடம்பட ஆளுக்காரப்ப ஏடா அழிக்க போறேன் இருந்தாலும் அப்படி தேவகி ரோகிணி என்னுடைய அப்பா யாருங்க வசுதேவ மன்னன் அப்படி இருந்தாலும் நான் யாரு மாலையிட்டவள் ஆயிடுச்சா ஆமாடி உனக்கு ஐயோ எனக்கு ஏண்டி நான் என்ன பொம்பளையா பின்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு வந்தாளுங்க பாரு மாறடப்பா சொல்லி தொலை சீக்கிரம் எனக்கு வந்தாளுங்கடி இப்பதான் இடம் தொலை வரேன் நல்ல இடமா எந்த இடத்த புதைக்கலாம்னா நல்ல இடமா இருந்துச்சுன்னா பாரு அம்மா அடி மாலையிட்ட மன்னாரம்மா
என்னப்பா லவ் யூ? ஐ லவ் யூ. எங்க ஆம்பளை மீசி காணோம்? அம்மா இது ஊம்புமா? ஊம்பு. ரொம்ப நாளாவா இதே வேலையா இருப்பியா? நான் வேலை செய்யறது. அப்படி அர்ஜுனனை திருமணம் செய்து அழகான ஒரு மகனை பெற்றெடுத்து யாருமா அவரு? மகனுக்கு வீரவாள் அபிமன்யு. அப்படியா? நம்ம பேசிட்டு போய் யாரோ வராங்கம்மா. அண்ணா மாயவா இது விரித்தி பாபிடமே பள்ளி கொண்ட கண்ணா வாங்க மாயம்மா. மண்ணா நஞ்சா வந்த உண்ட ஈசனுக்கு வைத்துடாரே அஞ்சாத பாண்டவரை ஆதரிக்க எந்த மைய பஞ்ச குடலால் உண்டே அண்ணன வந்தன புரிந்தே நன்னா பங்காரா என்று நிறைந்தவர் ஏகாத பரம்பொருளை என் அண்ணனும் மன்னன் திருவடிக்கு உங்க திருவடிக்கு 1000 கோடி நமஸ்காரம் செய்து நன்னா என்றென்றும் எங்கள் திரும்பிய பொற்பாதத்தை பணிந்தபடினால் இந்த பரந்த பூவுலகில் என்றும் சுமங்கலியாக வாழ்வாய் என்று வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இல்லாம அத்திப்பூ ஊத்துத போல அதிசயமா என் மன்னனும் காணத்திற்கு என்ன காரணம்? சுபத்ரா, இதோ உன் பெரிய மாமாவாக விளங்கக்கூடிய தர்மபுத்திரின் பாசறைக்கு வீமனும் அர்ஜுனனும் காவல் புரிந்து வந்தார். கலிங்க தேசத்து அரசர்களாக விளங்கக்கூடிய வெங்கல ரதத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த கிங்கிலியர்கள் வலியவே சண்டை கலைக்கிறார்கள். ஒருவேளை சண்டைக்கு அவர்களுடன் யுத்தத்திற்கு போகாவிட்டால் சந்திரகுலத்திற்கே இழுக்காகிவிடும். மாமன்னன் என்று வில்லுக்கே பெயர் பெற்ற இந்த விஜயன் என்ற பெயரும் போய்விடும். அதனால இது சத்திரியகுல மரபல்ல. அதுக்கு அவர்கள் அழைத்ததனால் இவர்கள் சண்டைக்கு செல்ல வேண்டும். தர்மரின் பாசறைக்கு உன் மகனாகிய அபிமன்யுவை காவலுக்கு வைக்க வேண்டும். அப்படின்னு இன்னைக்கு சேனாதிபட்டம் பூண்டு வருவர் யாரு? இன்று சேனாதிபதி பட்டம் பூண்டு வருபவர் இதோ 11ஆம் நாளிலிருந்து ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடிய துரோணரே சேனாதி பட்டம் பெற்றிருக்கிறார். அதனால அவர் இன்னைக்கு சபதம் பூண்டு வருகிறாரா? அதனால ஆயினும்
அர்ஜுனும் வடநாட்டுக்கு சண்டைக்கு போறார். இன்னைக்கு அதுக்கு அங்க போறீங்க சண்டைக்கு. உண்மைதான் தேவி. என் மகனை வரவழைத்து பாசறை காவல் வைக்கணுமா? உண்மைதான் சுபத்ரா. அண்ணா அக்கா. மாயவா அம்மா. ஐயோ என்னம்மா அழுகிறாய்? அக்கா அவ ஒருத்திக்கு சேனாதிபட்டம் மூண்டவர் யார்? துரோணாச்சாரியார். 9 சூஸ்திரம் கற்றவர். உனக்கு தெரியும், மன்னனுக்கு தெரியும், அனைவரும் அறிந்ததே. என் மகன் ஒன்று அறியாதவனாச்சு. அவருடைய தேவதேவரெல்லாம் கண்டு நடுங்குவாராம். அவருடைய சூழ்ச்சி சண்டை செய்வார். துரோணரின் சூழ்ச்சியை எறிந்தவர். இன்னைக்கு என் மகனை கொண்டு போய் பாசறை காவல் வைத்துட்டு போறீங்களே. துரோணர் சூழ்ச்சி வெல்ல முடியாத மகன் ஏதாவது ஆகிவிட்டா தாய்க்கு தள்ள பிள்ளை நாளை தரணி ஆழ்வான மனக்கோட்டை கட்டியிருக்கு. கோட்டை கட்டியிருந்தாய். என்னுடைய மகனுக்கு ஏதாவது ஆயிட்டு பாவி என்ன செய்வேன் அண்ணா? வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா. எழுத்தர கற்று என்ன வாசித்தாலும் பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்வார். இப்பேற்பட்ட வீர புருஷனுக்கு மனைவியாக வாக்கப்பட்டு இந்த உலகந்த மாயவனின் தங்கையான நீயா இப்படி அழுது புலம்புவது? 18 நாள் பாரத போர் நடந்து கொண்டிருக்க, பாரத போரில் ஆண்மகனோ எந்த ஆடவன் நம் குலத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் குலத்தில் இருக்கக்கூடியவர் அனைவருக்கும் அந்த கடமை உண்டு. உன் மகனின் வீரத்தை பற்றி அறியாமல் நீ இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் கணவனானவர் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து ஒரு கையால் அம்பையும் வல்லமை படைத்தவன் உன் கணவன் அர்ஜுன மகாராஜா. ஆனால் நீ பெற்ற மகன் இருக்கிறானே அபிமன்யு, அவன் எப்பேற்பட்ட வல்லமைசாலி. இரு கரங்களிலும் அம்பெடுத்து இந்த கையிலேயே அம்பெடுத்து பானபிரேகம் செய்வான், இந்த கையிலேயும் பானம் எடுத்து பானபிரேகம் செய்யக்கூடியவன். அப்பேற்பட்ட வல்லமை பெற்ற அபிமன்யுவை பாசறைக்கு காவல் வைத்தால்தான் தர்மரின் தலை தப்பிக்கும். அம்மா, காக்கைக்கு கருங்குஞ்சினாலும் தனக்கு பொன் குஞ்சு, தாய்க்கு தலை பிள்ளாளி தலை சாஞ்சு படுத்துக்கிட்டா ஏமாக அம்மா ஏமா படுத்துன்னு ஒரு வார்த்தை கேட்பான். ஒரு பிள்ளையில்லாத ஒரு வாழ்க்கை எப்பேர் நரக வாழ்க்கை. அண்ணா, பிள்ளை பெற்றோன்னா வாய் சொல்லு அழகாகுமா? ஏட்ல சீனின்னு எழுதினா வாய் இனிக்குமா? அதனால சொல்றேன், உனக்கு மட்டுமா உனக்கு பெற்ற பிள்ளையின் மீது ஆசை? உன் மகனாகிய அபிமன்யு மருமகன், என் மருமகன், அவனை கொல்ல அவன் மீது நானும் கொல்ல பிரியம் வைத்திருக்கிறேன். அம்மா, என் மகனை கொல்றது பிரிய வச்சிட்டியா? சுபத்ரா, என்ன இன்னைக்குல எங்க அண்ணன் பிரிய, எங்க அண்ணன் மகனை கொல்றது பிரிய வச்சிட்டுங்கிற அர்த்தத்தை அனர்த்தமாக்க வேண்டாம். அவன் மீது கொல்லை பிரியம் வைத்திருக்கிறேன் என்று கூறினேன். இன்னைக்கு போனா அவன் போனா போதும், முடிச்சு போயிருமா? ஆமா. சுபத்திரியிடம் புது போட்டு பேசுகிறேன். போன
ஆனா முடிஞ்சு போயிருங்கிறாரு. அதாவது கிங்கிலியரிடம் இருக்கக்கூடிய பகையும் முடிந்துவிடும், பாத்திரைக்கு காவலும் முடிந்துவிடும். அதனால சரி ஆகட்டும். அது சீக்கிரம் மகனை அழைத்து மன்னவா, தந்தையாரும் அண்ணனும் அனுப்பி வைக்க சொன்னார்கள் என்று சொல். நாங்கள் வரலாற்றுக்கு எங்களுடைய யுத்தத்துக்கு வாங்க. உண்மைதான். மகனை வரவழைத்து உன் அப்பாவும் உன் மாமா அப்படி சொன்னான்னு சொல்றேன். அது சீக்கிரம் அனுப்பி வைப்பாயாக. ஆகட்டும். மகனே.